இவனைத்தான் அடிக்க வர சொன்னியா என்று தீரஜிடம் கேட்க, ஆமா, இவனைத்தான் அடிக்கணும் என்று தெளிவாக கூறினான். ஒருவேளை தான் தவறாக புரிந்து கொண்டோமோ என்று விக்டர் நினைத்திருக்க, இப்போது அனைத்தும் உறுதியானதில் இன்னும் அதிர்ச்சி அடைந்தான். இவரு உன் ஃபேமிலியில ஒருத்தர் தானே என்று விக்டர் தடுமாற்றத்துடன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முன்னாடி என் தங்கச்சியோட ஹஸ்பண்டா இருந்தான். ஆனா இப்ப அதெல்லாம் எதுவும் இல்ல. வேஸ்ட் ஃபெலோ, ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான். அவனை அடிச்சு கைய கால உடைச்சு போடுங்க என்று கோபத்தில் தீரஜ் பேசிக்கொண்டே போக, சர்வாவை திட்டியதில் விக்டருக்கு தான் கோபம் அதிகமாக வந்தது. எதிரில இருக்கிறது டைகர்னு தெரியாம லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் கூப்பிட்டான்னு வந்ததுக்கு டைரக்டா டைகர் கிட்டே வந்து கோத்து விட்டுட்டானே என்று மனதிற்குள் புலம்பினான் விக்டர். எதிரே இருந்து பார்த்த சர்வாவிற்கும் விக்டர் மனதில் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நன்றாகவே புரிந்தது. சர்வாவை தாண்டி ஷிவானியும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். சில நாட்களுக்கு முன்பு இதே விக்டரிடம்தானே அவளும் மாட்டிக்கொண்டாள். அன்று தன்னை காப்பாற்றிய சர்வா இவனோடு ஏதோ ஒரு சீக்ரெட் டீலிங்கில் இருக்கிறான் என்ற அளவிற்கு அவள் யோசித்து வைத்திருந்தாள். இப்போது அதையெல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவள் காத்துக் கொண்டிருக்க, சர்வா தான் மாட்டிக்கொள்வோமோ என்ற பதட்டத்தில் இருந்தான். அதனால் யாரும் கவனிக்காத நேரம் விக்டரை பார்த்து சைகையாலேயே தான் டைகர் என்பதை யார் முன்னாலும் காட்டிக்கொள்ளக்கூடாது என்று கூறியிருக்க, பதட்டத்துடன் சரி என்று தலையாட்டிவிட்டு தீரஜ் பக்கம் திரும்பினான் விக்டர். என்னாச்சு, போயவன அடி என்று தீரஜ் கேட்க, ஓங்கி அவனை பளார் என அறைந்தான் விக்டர். அதை எதிர்பார்க்காத தீரஜ் நிற்க முடியாமல் தடுமாறி எதிரே இருந்த கார் மீது சென்று விழுந்தான். அனைவருமே அதை அதிர்ச்சியாக பார்த்தனர். ஏ ஃபூல், என்ன ஏமான் அடிச்ச என்று கன்னத்தை பிடித்துக்கொண்டே தீரஜ் கேட்க, உடனே விழுந்து கிடந்தவன் அருகே சென்று சட்டையை பிடித்து தூக்கிய விக்டர், டேய், யார அடிக்கிறதுக்கு யார வர சொல்ற? அவர் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் அடிக்கிறதுக்கு என்ன வர சொல்லிருக்க என்று மீண்டும் அடிக்க ஆரம்பிக்க, தீரஜ் இன்னும் அதிர்ந்து போனான். பிறகு பயத்துடனே, நீதானே போன்ல எவனாயிருந்தாலும் நான் அடிக்கிறேன்னு சொன்ன, இப்ப என்ன மாத்தி பேசுற என்று கேட்க, வாய மூடு, வாய திறந்த உன்னை கொன்னுடுவேன் என்று மீண்டும் தீரஜை அடித்தான் விக்டர். தீரஜுக்கு ஒன்றுமே புரியவில்லை, குழம்பி போனான். விக்டருடன் வந்திருந்த ஆட்களோ, பாஸ், நாங்க எல்லாரும் அவனை அடிக்கவா என்று அருகில் வந்து கேட்க, அவர்களையும் சேர்த்து சிவந்த கண்களோடு முறைத்த விக்டர், யாராவது அவர் மேல கை வச்சிங்க, ஒருத்தரையும் உயிரோடு விடமாட்டேன் என்று மிரட்டினான். அவ்வளவுதான். அத்தோடு அவனது ஆட்கள் சர்வா அருகிலேயே செல்லவில்லை. சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் நடப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, சர்வா அதற்கு மேலும் அங்கு இருந்தால் ஒன்று சந்தேகம் வரும், இல்லையெனில் பிரச்சனை பெரிதாகும் என்று புரிந்து கொண்டவன் தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். செல்வதற்கு முன் ஒருமுறை தீரஜை நேருக்கு நேர் பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஷிவானியும் அடுத்த நொடியே அவனுக்கு பின்னால் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். இன்னொரு புறம் வேதிகா அதே இடத்தில் அப்படியே நின்று நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அனைவரையும் போல வந்தவன் ஏன் சர்வாவை அடிக்காமல் தீரஜை அடித்தான் என்ற கேள்வி அவளுக்கும் இருந்தது. சர்வாவே அங்கிருந்து கிளம்பிய பிறகு, நாங்களும் கிளம்புறோம், இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்னை கூப்பிடாத என்று தீரஜை எச்சரித்துவிட்டு கிளம்ப தயாரானான் விக்டர். இல்ல, நீங்க போகக்கூடாது, அவனை அடிக்கிறதுக்கு தான் உங்களை நான் வர சொன்னேன், நீங்க எப்படி அவனை அடிக்காம இங்கிருந்து போலாம் என்று வாங்கிய அடி பத்தாமல் மீண்டும் விக்டரிடம் பேசினான் தீரஜ். எதுக்கு அவர் அடிக்கணும் என்று விக்டர் கேட்க, அவன் என்ன அடிச்சான் என்றான் தீரஜ். நீ ஏதாவது அவர்கிட்ட தப்பா நடந்திருப்ப, அதனால அவர் உன்னை அடிச்சிருப்பாரு என்று பதிலுக்கு கத்தினான் விக்டர். தீரஜுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. மேலும் விக்டர் கத்தியதில் அவனும் கடுப்பாகி இருக்க, நீங்க எதுக்கு என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அவனை அடிக்கிறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன், நீங்க என்னடானா அவனை தப்பிக்க விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று தீரஜ் மீண்டும் அவன் மீது குற்றம் சாட்ட, ஏச்சை, வாய மூடு, நான் ஒன்னும் லோக்கல் ரவுடி இல்ல, நீ பணம் கொடுத்த உடனே ஒருத்தரை அடிக்கிறதுக்கு என்றான் விக்டர். அதற்காக அவன் பணம் வாங்கிக் கொண்டு யாரையுமே அடிக்க மாட்டான் என்று அர்த்தமாகாது. இன்று சர்வாவை அடிக்காமல் விட்டதற்கு ஏதாவது காரணம் சொல்ல வேண்டுமே, அதற்காக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். வாயிலிருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே விக்டரை பார்த்த தீரஜ், ஓஹோ, நீங்க ரவுடி இல்லைன்னா வேற யாரு? வார வாரம் எல்லார்கிட்டையும் மிரட்டி பணம் வாங்குறீங்க, திடீர்னு யார வேணாலும் போட்டு அடிக்கிறீங்க, பணம் வாங்கிட்டு அடிக்கிறது தானே உங்க வேலை, இன்னைக்கு மட்டும் ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? உங்களால உதவி பண்ண முடியலன்னா பரவாயில்ல,
பட் உண்மையை பேசலாமே என்று கோபத்தில் தீரஜ் பேசிக்கொண்டே செல்ல இப்போது விக்டருக்கும் கோபம் வந்து விட்டது. தனது ஆட்களை பார்த்தவன், டேய், இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், இவன் அடிச்சு கைய கால உடைங்க என்றான். உடனே அடுத்த நொடியே கையில் வைத்திருந்த ஸ்டிக்குகளை வைத்து அவன் ஆட்கள் தீரஜை அடிக்க ஆரம்பிக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் அதிர்ந்தது. ஆனால் பயத்தில் வாயே திறக்கவில்லை. என்ன நடக்குது இங்க? ஐயோ, தீரஜ கொல்ல பாக்குறாங்க, அடி வாங்க வேண்டியவன் தப்பிச்சு போயிட்டான், தீரஜ் அடி வாங்குறானே என்று மாறி மாறி கூட்டத்திற்குள் சலசலப்பு ஏற்பட நடப்பதை பார்த்த பிரவீனும் அதிர்ச்சி அடைந்தான். அடி வாங்கிக் கொண்டிருந்த தீரஜோ, பிளீஸ் நிறுத்துங்க விக்டர், பிளீஸ் நிறுத்துங்க, அடிக்காதீங்க என்று வலியில் கத்திக் கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் அவன் மொத்த உடலும் அடிபட்டு சிவந்து போயிருந்தது. அதை கவனித்த விக்டர் தனது ஆட்களிடம் போதும் என்பது போல செய்கை காட்ட அவர்களும் நகர்ந்து கொண்டனர். என்ன பதில் கிடைச்சிருச்சா? மறுபடியும் ஏதாவது பேசுனா உன்னை கொன்னுடுவேன், இனி என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, மீறி வந்த அதுதான் உனக்கு கடைசி நாளாயிருக்கும், புரிஞ்சுதா என்று விக்டர் தீரஜை மிரட்ட வழிந்த ரத்தத்தை துப்பிவிட்டு எழுந்து நின்ற தீரஜ், அப்படியா, அதையும் நான் பாக்குறேன், முதல்ல அந்த வீணா போன சர்வா கதையை முடிச்சிட்டு அப்புறம் உன்கிட்ட வரேன் என்று அந்த வலியில் கூட வாயை மூடாமல் வம்பு இழுத்துக்கொண்டே இருந்தான். என்னடா சொன்ன என்று பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்து விட்டான் விக்டர். அவர் யாருன்னு தெரியுமா என்று கத்தினான். சர்வா யார் என்று உண்மையைச் சொல்ல அவன் மனம் துடித்தது. ஆனால் அதை இப்போது சொல்ல முடியாது. சர்வாவிற்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்று அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நிற்க, யாரு அவன் சொல்லு, அவன் என்ன பெரிய இவனா, இந்த வீட்லயே 1 நம்பர் வேஸ்ட் அவன்தான் என்று சர்வாவை உயர்வாக பேசியதில் கடுப்பாகி கத்தினான் தீரஜ். மீண்டும் மீண்டும் அவ்வாறு பேசுவதைக் கண்டு தீரஜை அடிக்க பரபரத்தது விக்டரின் கைகள். இருந்தும், இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எல்லாரும் கிளம்புகடா என்று தனது ஆட்களுக்கு கட்டளை கொடுக்க வந்தவர்கள் எல்லாம் அவரவர் காரில் ஏறிக்கொண்டனர். விக்டரும் தனது காரில் ஏறிவிட்டு ஒரு முறை தீரஜை முறைத்து பார்த்தவன் காரை கிளப்பச் சொல்ல கார் அங்கிருந்து சென்று விட்டது. அவர்கள் சென்ற பிறகு, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, ஐயோ தீரஜ் பாவம் என்று மீண்டும் கூட்டம் சலசலக்க கூட்டத்திலிருந்து வெளியில் வந்த அதியமான், உனக்கு இப்படியே ஆகணும், என் பர்த்டே அன்னைக்கு நீ இப்படி அடி வாங்குறதையா நான் பார்க்கணும் என்று புலம்பி தள்ளினார். அனைவரும் தீரஜை பற்றி கவலையில் இருக்க பற்களை கடித்து கோபத்தில் கைகளை முறுக்கிக் கொண்டு நின்றான் பிரவீன். சர்வா அடி வாங்குவதை பார்க்க ஆர்வமாக இருந்தவன் இப்போது அவன் தப்பித்துச் சென்றதில் கடுப்பாகி போயிருந்தான். இவனை இனிமே இங்க எதுவும் பண்ண முடியாது, வெளியில தான் ஏதாவது பண்ணணும் என்று முடிவு செய்தவன் சர்வா என்ன வேலை செய்கிறான் என்பதை கண்டுபிடிக்க நினைத்தான். இங்கு காரை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் வந்திருந்த சர்வா ஷிவானி பின்தொடர்வதை கவனித்தான். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற இப்ப எதுக்கு பின்னாடியே வரா என்று கடுப்பானவன் சில நிமிடங்களில் காரை நிறுத்த ஷிவானி கார் அவனுக்கு பின்னாலே நின்றது. காரை விட்டு இறங்கினான் சர்வா. ஷிவானியும் இறங்கி சர்வாவின் கார் அருகில் சென்று, சர்வா என்று அழைக்க, உனக்கு என்ன வேணும், எதுக்கு என் பின்னாடியே வர என்று சிறிது எரிச்சலோடு கேட்டான். நடந்ததை அவனால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த கடுப்பிலேயே சுற்றி கொண்டிருக்க, அந்த வாட்ச் அது நீங்க நிஜமாவே வாங்கினீங்களா என்று எடுத்ததும் கேள்வியை முன்வைத்தாள் ஷிவானி. அவளை நிமிர்ந்து ஒரு நொடி பார்த்த சர்வா பிறகு பெருமூச்சுடன், ஆமாம் என்பது போல தலையாட்டி, நான் ஒரு லாட்டரி வின் பண்ணேன், அந்த பணத்துல தான் அதை வாங்கிட்டு வந்தேன் என்று அவனுடைய பழைய பொய்யை அப்படியே கூறினான். ஆனால் அதை கேட்டு சிரித்த ஷிவானி, இன்னும் எவ்வளோ நாளைக்கு எல்லாத்தையும் மறைக்க போறீங்க என்று கேட்டதில் லேசாக அதிர்ந்தவன், என்ன நான் என்ன மறைக்கிறேன் என்று கேட்டான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே பொய் சொல்லிட்டு சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு நைட் நீங்களும் அந்த விக்டரும் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு உங்களை அடிக்க வந்துட்டு உங்களை அடிக்காம அவன் தீரஜை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து எல்லாமே தெரியுது நீங்க யாருன்னு. இன்னும் எவ்வளோ பொய் சொல்ல போறீங்க என்று அவள் தெளிவாக கேட்டதில் இப்போது சர்வாவிற்கு பெரும் அதிர்ச்சி. அவளை பார்க்காமல் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவன் என்ன பொய் சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அதை கவனித்த ஷிவானி, நீங்க எதையோ மறைக்கிறீங்க, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சாதாரண வீட்டோட மாப்பிளை கிடையாது, நீங்க யாரு சொல்லுங்க என்று அவள் எப்படியாவது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க லேசாக அவளை திரும்பி பார்த்த சர்வா, நான் சர்வேஸ்வரன், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட
பாவப்பட்ட புருஷன். வேற என்ன தெரிஞ்சுக்கணும் என்று சர்வா மீண்டும் அதையே சொல்ல, மறுபடி என்கிட்ட பொய் சொல்லி சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா? விக்டர் மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து அன்னைக்கும் தப்பிச்சிருக்கீங்க, இன்னைக்கும் தப்பிச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்க சாதாரணமான ஆளா இருக்க முடியாது. யார் நீங்க, மந்திரவாதியோ என்று அவள் கேட்க, உடனே சிரித்த சர்வா, உனக்குதான் யாரோ பில்லி சூனிய வச்சுட்டாங்க போல, அதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அண்ட் அன்னைக்கு உனக்கு ட்ரக் கொடுத்திருக்கேன்னு அவனே சொன்னான். அதனாலதான் உன் காதல் விழுந்த எல்லாமே தப்பா விழுந்திருக்கு. நாங்க பேசுனது வேற, நீ கேட்டது வேற என்று மீண்டும் சமாளித்தான். இல்ல என்று உடனே மறுப்பாக தலையசைத்த சிவானி, நான் என்ன கேட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் சர்வா. நீங்க யாரு, நீங்க எதை மறைக்கிறீங்க? எதா இருந்தாலும் உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டாள் சிவானி. அனைத்தையும் அவளிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு நொடி தோன்றினாலும் அந்த யோசனையை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டவன், நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல, ஒரு அனாதை, அவ்வளோதான். என் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. நான் ஆசிரமத்துல இருந்தேன். நானே படிச்சேன், டெலிவரி வேலை பார்த்தேன். இன்னைக்கு ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கேன். நான் ஒன்னும் வேதிக்காவோ இல்ல தீரஜோ கிடையாது. எதுவுமே செய்யாம பெரிய கம்பெனியில பெரிய பொறுப்புல உட்கார என்று அவன் உடைந்து போன குரலில் சொல்ல, நம்பலாமா வேண்டாமா என்று சந்தேகத்தோடு பார்த்த சிவானி, அப்படின்னா உங்களுக்கும் விக்ரமனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல, என் அப்பா விக்ரமன் கிட்ட டிரைவர் வேலை பார்த்திருக்காரு. அதனால அவருக்கு என்ன தெரியும், எனக்கு உதவி பண்றாரு என்று அவன் அதற்கும் காரணம் சொல்ல கடுப்பாகி போனாள் சிவானி. அவன் என்ன காரணம் சொன்னாலும் அவன் எதையோ மறைக்கிறான் என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தன் இயலாமையை நொந்து கொண்டவள், நாளைக்கு என்ன பிளான், எங்கேயாவது வெளியில போறீங்களா என்று பேச்சை மாற்றுவதற்காக கேட்டாள். ஒரு நொடி ஏதோ யோசித்துவிட்டு இல்லை என்பது போல தலையாட்டிய சர்வா, இப்போ எது செஞ்சாலும் சரியா இருக்காது. உனக்கே தெரியும், நான் வேதிகா ஃபேமிலி கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன்னு. எல்லாம் சரியாகிற வரைக்கும் நாம 2 பேரும் வெளியில எங்கேயும் போக வேண்டாம். அதை வச்சு மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க என்று சர்வா யோசனையுடன் சொல்ல, நீங்க எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அதுவும் வேதிகா அண்ட் அவ ஃபேமிலிய பத்தி. அவ உங்களை லவ் பண்ணவும் இல்ல, உங்க மேல அவளுக்கு பாசமும் இல்ல. அவளை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க என்று சிவானி கேட்க, லேசாக சிரித்த சர்வா, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி பேச வேண்டாம். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நானே கால் பண்றேன், நாம வெளியில போலாம் என்று சர்வா கூறியதும் சரி என்று சிரிப்புடன் தலையாட்டிவிட்டு தனது காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி விட்டாள் சிவானி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.